ஆண்டவராக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் நல்லா கவனிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து, நல்லா கவனிங்க. இயேசு ஒரே இடத்துல இருந்து ஊழியத்தை பண்ணிருக்கலாம்ல, அங்க இங்க சுற்றி அலைன ஏதாவது இருக்கா? அவர் தேவன், அவர் ஆண்டுடைய குமாரன், பிதாவுடைய குமாரன். அந்த குமாரன் எவ்வளவு ஒரு பெரிய பதவி இல்லையா? நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்றது எவ்வளவு பதவின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு பிஷப்னு சொல்றோம், ரெவரன்ட் சொல்றோம், பாஸ்டர் சொல்றோம், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலன்ற எவ்வளவு ஊழிய அழைப்புகள் இருக்கு. அந்த அழைப்புகள், அந்த பதவிகள் இருக்கும்போது எவ்வளவு பெருமையை நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா அவர் அப்படி நினைச்சிருக்கலாம்ல, ஆனா அதை நினைக்கல. நல்ல கவனிங்க. பிதாவுடைய குமாரன் இருக்குன்னு பார்க்காமல் என்ன செய்யறாரு? எரியோக்கு வாராரு. தாழ்மை முதலாவது கற்றுக்கொள்ளுங்க. ஊழியத்திற்குள்ளாக தேவையே தாழ்மை தான். அந்த தாழ்மை தான் ஊழியத்தில் உங்களை உயர்த்தும். ஊழியத்திற்குள்ளாக தாழ்மை இல்லைன்னா உயர்வை பார்க்க முடியவே முடியாது. என்னதான் வரங்கள் இருந்தாலும் சரி, என்னதான் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரி, என்னதான் காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த திருப்தின்னு இருப்பாங்க, அந்த உயர்வு பாருங்க, அதை பார்க்கவே முடியாது. ஆவிக்குரிய உயர்வு ஒன்று நல்லா கவனிங்க. உலகத்துடைய உயர்வு ஒன்று இருக்கு இல்லையா? உலகத்துடைய உயர்வு நல்ல கல்வி, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வசதி, நல்ல வீடு, எல்லாம் இது உயர்வு இருக்குல்ல. இது உலகத்தினுடைய உயர்வு. ஆனா ஆவிக்குரிய உயர்வு இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் உலகத்தின் உயர்வை பார்க்கதை காட்டிலும் ஆவிக்குரிய உயர்வை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவன் தேட வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொன்னதற்கு அர்த்தம் என்ன என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகம் தேடுவர்களாக, அதிகம் வாஞ்சிப்பவர்களாக, அதிக பிரியப்படுவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்தோ, இந்த உலகத்தின் உயர்வை குறித்தோ, இந்த உலகத்தோட மகிமை குறித்தோ எங்கும் அவர் பிரசங்கித்ததே கிடையாது, எங்கும் அவர் செய்ததே கிடையாது. அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், என் பிதாவுக்கு நான் மகிமையை கொடுக்க வேண்டுமே. என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த பிதாவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக தன்னுடைய ஒவ்வொரு படிகளிலும் ஒவ்வொரு வழிகளிலும் அவருக்காக வாழ்ந்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு உன்னதமான ஒரு ஊழியம். அந்த உன்னதமான ஊழியத்துல தானே உங்களையும் என்னை ஆண்டவர் இணைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த உன்னத நோக்கத்திற்காக நம்ம அழைத்திருக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு காரியத்திற்குமாகவும் அல்ல. அதனால யோசுவா சொல்லுவான், நானும் என் வீட்டாரும் என்றோ கர்த்தரையே சேவிப்போம். அழகான ஒரு பாட்டு உண்டுல்ல, as for me and for my household we will serve for you. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான ஜீவமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன்,
ஆண்டவரை நேசிக்கிற உள்ளங்களே, ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இயேசு எப்படி சுற்றி அலைந்தார் என்று பாருங்கள். எரிகோக்கு கடந்து வருகிறார். ஒரு தடவை நான் ஊழியர்களெல்லாம் உத்தரப்பிரதேஷுடைய ஊழியர்களெல்லாம் முடிச்சுட்டு நான் உத்தரகாண்டுக்கு நான் போறேன். யூபியோட எல்லா ஊழியங்களையும் நான் முடித்து விட்டு உத்தரகாண்டுக்கு போறேன். முதல்ல அங்கே போன உடனே ருட்கின்ற ஒரு பகுதி இருக்கு. அன்னைக்கு நான் போன கிலோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் சைக்கிளை நான் டிராவல் பண்ணேன். யூபியில இருந்து மோடி நகர்ன்ற ஒரு இடத்துல இருந்து மோடி நகர்ல இருந்து ருட்கி வரைக்கும் ஏன் டிராவல் பண்ணேன்னா, இதுக்கு இடையில எங்கேயாவது சர்ச்சஸை பார்க்க முடியுமா, ஏதாவது விசுவாசிகளை பார்க்க முடியுமான்னு நான் முயற்சித்தேன். ஆனால் யாரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியாதனால என்ன பண்ண வேண்டியது, அன்னைக்கு 125 கிலோமீட்டர்கள் நான் பயணிக்க வேண்டியதாக இருந்த அந்த சைக்கிள்ல ருட்கின்ற ஒரு பகுதிக்கு போற என்னால முடியல. என்ன பண்ணா, ரோட் சைடில் ஒரு தாபா இருக்கு. ருட்கின்னு சேர்றதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கு. 100 கிலோமீட்டர் தாண்டிட்டேன், இன்னொரு 25 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கு. அப்போ அந்த பாஸ்டர் பொறுமையா காத்திருந்து என்னடா இது வருவான்னு பார்த்தாரு. அவர் நினைச்சாரு கார்ல பைக்ல தான் வந்துடலாம், ஆனா அவர் சைக்கிள் எல்லாம் வந்ததும் கிடையாது. அவர் நினைச்சார் வந்துடும், ஆனா அவருக்கு பொறுமையை இழந்துட்டாரு. என்னடா பார்த்துட்டு இருந்தது காணலையானு கடைசியில் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாரு. என்னடா அன்னைக்கெல்லாம் எனக்கு அவ்வளவு ஹிந்தி பேச வராது. 2024 பிப்ரவரி மாதம் அது. எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் பேச அவ்வளோ ஹிந்தி பேச எனக்கு அவ்வளோ வராது. இங்கிலீஷ் பேசிக்கிடுவேன். பட் அவர் இங்கிலீஷ் வராது, அவருக்கு ஹிந்தி தான் வரும். ஸோ தொடர்பு கொள்றது ஒரு பிரச்சனை இல்லைனால இன்னொரு பாஸ்டர் மூலமாக தான் அவரை தொடர்பு கொள்றேன். அவர்கிட்ட பேசி அவர் அந்த செய்தியை கொடுப்பாரு, நான் இங்க வரேன் என்னன்றது. பட் இந்த பாஸ்டர் ராத்திரி ஆகுது, இந்த ஊழியக்காரன் வருவான்னு சொன்னாங்க, இவரை காணலைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நினைச்சிட்டு இருந்தார், நான் கால் பண்ணிட்டு சொன்னேன் நான் இந்த பக்கத்தில் இருக்கிறேன்ட்டு, நான் ஒரு 25 கிலோமீட்டர் தான் தொலைவில் இருக்கிறேன். அவர் சொன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க அங்கே இருங்கட்டாப்ல. அவருக்கு ஒரு கார் இருந்துச்சு, அன்னைக்கு ஒரு ஆல்ட்ரேட்டரோட கார் இருந்துச்சு. அந்த கார் எடுத்துட்டு அந்த ஊழியக்காரர் வந்துட்டார். அந்த வந்துட்டாரு. ஏன்னா நான் இவ்வளவு நேரம் உங்களை காத்துட்டே இருந்தோம், வருவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இவ்வளவு நேரம் வரல, அதனால அந்த கார் எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு ஒரு வசதியாச்சு. ஏன்னா இன்னும் கிலோமீட்டர்கள் நான் சைக்கிள்ல போக வேண்டியது கிடையாது. அந்த சைக்கிளையும் என்னோட லக்கேஜஸ் எல்லாமே என்ன பண்றேன், அந்த கார்ல வைக்கிறேன். இப்போ அந்த கார்ல போது என்னால பேச முடியல. இவ்வளவு கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணிருக்கிறேன். அவங்க என்னென்னவோ பேசுறதுனால பேசுறதுக்கான பலன் இல்லை என்ற அவ்வளவுதான். சரீரத்துல பலன் இல்லை பேசுறதுக்கு. தழந்து போய் அந்த பேக் சீட்ல அப்படியே படுத்துட்டேன். வீடு வந்த உடனே அந்த வீட்டு அந்த குளிர் டைம் வந்துட்டு, பிப்ரவரி மாசம்ன்றது குளிர்மான நேரங்கள். அந்த குளிர் முடிய போகுது, முடிஞ்சு அந்த பிப்ரவரியில குளிர் முடிய டைம். அந்த குளிர் இருக்குது, உத்தரகாண்ட்ல குளிர் இருக்குது. இப்போ அவர் வீட்டுக்கு போறார். அவருடைய மனைவி கிடையாது, மனைவி எங்கேயோ போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மறுநாள் ஒரு நாள் ஆச்சு. 2வது நாள் அவர் பல இடங்களுக்கு என்னை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நான் ஊழியத்துக்கு போறேன். என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் கிடையாது. ஸோ நான் அந்த பாஸ்டர் தான். ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு ஹிந்தி பாடல்களை பாடி நான் ஜெபம் பண்ற போற இடங்கள் தான். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஐயோ மொழி தெரியலையே, கவலைப்பட வேண்டாம். ஜெபத்திற்கு ஏதாவது மொழி தேவையா? தேவையில்லை. நம்ம எந்த மொழியில ஜெபம் பண்ணாலும் இயேசு கேட்பாரு. அப்படிதானே? உருது மொழியில பேசினாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, இங்கிலீஷ்ல பேசினாலும் கேட்பாரு, ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, தமிழ்ல கேட்பாரு, சான்ஸ்கிரிட் மொழியில ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எந்த மொழியில ஜெபம். அப்ப ஜெபத்திற்கு தடையே கிடையாது. ஒருத்தருக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா, இந்திய தேசத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மக்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணா மொழி ஒரு தடை எல்லாமே கேட்போம். ஐயோ மொழி தெரியாது, பாஷை தெரியாது, எப்படி போறது? கவலையே இல்லை. மொழி தெரியணும் இல்ல, எனக்கு ஒரு ஹிந்தி பாட்டு தெரியும், தெரிஞ்ச ஒரு ஹிந்தி பாட்டை பாடி ஜெபம் பண்ணணும் போதாது. அந்த ஊழியத்துக்கு அந்த ஜெபம், அந்த பாடம், அந்த வாழ்க்கையில அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை மாத்தாது. அதுதான் என்னுடைய விசுவாசம். நான் ஒரு இயேசுன்னு சொன்ன கூட அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் நீண்ட ஜெபங்களை செய்வதை காட்டிலும், நீண்ட பிரசங்களை செய்வதை காட்டிலும் சுருக்கமாக ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை செய்தாலும் அதை ஆண்டவர் கேட்பாரு. அப்படிதான், அதான் விசுவாசம். நம்ம நினைப்போம் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணதான் ஆண்டவர் கேட்பார். கிடையாது. என்ன, நீதிமனுடைய ஜெபத்தை கேட்கறது. எளிய நம்மளை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். அவனுடைய ஜெபத்தை கேட்கலையா? அவருடைய ஜெபத்தை கேட்டாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பாரு. ஆனா அந்த ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். அதான் உண்மை. அந்த விசுவாசம் இருந்தது மட்டும் போதாது, அந்த நம்ம வாழ்க்கையில் அந்த கிரியை இருக்கணும். அந்த வாழ்க்கையில கிரியை இருக்கும் போது அந்த விசுவாசம் செயல்படும். அல்லாத நம்ம எவ்வளவு நடந்தாலும் அது செயல்படாது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த அது சர்ச்சில் ஒரு வசனம் பேசுறேன். யாருக்கும் ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். கேட்கிற மட்டுமல்ல, வாசிக்கிறவர்கள கேட்கிற மாட்டவர்கள கை கொள்ளுகிறவன். இந்த வசனத்தை கை கொள்ளும் போதுதான் அது கிரியை செய்யும். அந்த விசுவாசம் கிரியை செய்யும். கை கொள்ளாத பட்சத்துல அது வேலைக்கே ஆகாது, செய்யவே முடியாது. இப்ப அந்த போதோட நான் ஊழியத்துக்கு போறேன். பல இடங்கள்ல ஊழியங்கள் நடக்குது, ஊழியங்களை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஊழியங்கள் எல்லாம் செஞ்சிடமா அவங்க மனைவி வந்துடுறாங்க. அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட், பிசிக்கலி ஹேண்டிகிராஃப்ட், போலியோனால பாதிக்கப்பட்டவங்க. ஒரு காலத்துல வீல் சேர்ல இருந்தவங்க. ஆண்டவர் கிருபையால இன்னைக்கு வீல் சேர் வேண்டாம், அந்த அது என்ன சொல்றாங்க, கிரட்ச் வச்சு அவங்க நடப்பாங்க. சில இடங்கள் அந்த செவர்களை பிடிச்சிட்டு அந்த வீட்டுல எல்லாம் நடப்பாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர். இவரு 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க.
8ஆம் கிளாஸ் படிச்சவங்க நான் இங்கிலீஷ்ல பேசுறத ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கும் பாருங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களால நிக்கலாம் முடியாது, அவங்க கீழே தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க இருக்கிறனால நானும் முழங்கால் படி போட்டு, அவங்க ஹைட்டுக்கு நான் நிக்கணும்ல, முழங்கால் படி போட்டு. சிலர் அவங்க சேர்ல இருப்பாங்க, சில நான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். அப்படிதான் நான் பண்ணுவேன் பொதுவாக. அந்த சகோதரி டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து அவர் எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ எங்கெல்லாம் ஊழியத்துக்கு நான் கூட்டிட்டு போறாங்களோ எல்லா இடங்களும் ஊழியர்கள் போறேன். அப்போ அங்க ஒரு 2 நாள் 3 நாள் போனது 1 வாரம் தாண்டி போச்சு, 1 வாரம் தாண்டினது 2 வாரம் தாண்டி போச்சு. ஊழியர்கள் போயிட்டே இருக்குது. அப்ப அவங்க என்ன விடுற மாதிரியே இல்லை. அவங்க பகுதியிலே எங்களுக்கு இன்னும் நிறைய ஊழியங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க பகுதியிலே நாங்கள் ஊழியங்களை செய்கிறோம். அவங்க செய்கிற ஊழியங்கள் மூலமாக அவங்க புறஜாதி மத்தியில் எடுத்துட்டு போறாங்க. ஒரு குடும்பத்தை நம்ம ஜெபம் பண்ண போறோம்னா, எதுக்கு நான் அந்த பாஸ்டர்ட்ட அந்த சொன்னேன்னா, நான் எதுக்கு சொன்னேன்னா, வீடுகள் தோறும் ஜெபம்னு. நீங்க ஜெபிக்கிற வேளையில உங்களை அறியாத ஜனங்கள், இல்லை உங்களுடைய சிநேகிதர்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது ஒரு வீடுகளில் ஜெபத்துல வருவாங்க. ஸோ அந்த அனுபவத்தை நான் பார்த்தேன். வட மாநிலங்கள் அந்த அனுபவத்தை நான் பார்த்தேன். சபையில வராத மக்கள் அந்த வீட்டு ஜெபத்துக்கு வந்தாங்க. அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்த மக்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வீட்டு ஜெபம் என்றது கடமை கிடையாது. வீட்டு ஜெபம் என்னன்னு தெரியுமா? மற்றவங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிப்பதற்காக தான். நானே இருந்து நானே கூடியிருந்து ஜெபம் பண்றதுக்காக அல்ல. என்னை அறியாத ஆண்டவரை அறியாத ஜனங்களை அழைப்பதற்கு தான் வீட்டுக்கூட்ட ஜெபமே தவிர, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நானே வைத்துக் கொள்வதற்காக, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்காக தான். ஹல்லேலூயா. அப்படின்ற எண்ணத்துக்குள்ள நம்ம வரணும். இதான் அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்துச்சு. ஆதி திருச்சபையில தான் நடந்துச்சு. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டும் போது ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அதான் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஜெபம் அங்க நடந்துட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. அப்ப இந்த ஜெபத்தின் மூலமா அவங்க பெரிய மாற்றங்களை உருவாக்குறாரு. அப்ப அவங்க கேட்கிறாங்க, எங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம் இருக்கு, அங்க போலாமா? போவோமே. அங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல போனா நிறைய பேர் தொடர்ச்சியான ஒரு மரணம், அப்படி ஒரு சாபம் அந்த வீட்டுல. நாங்க ஜெபித்தோம், ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, அந்த வீட்டுல மட்டும் அந்த ஜெபத்தை நடத்தினா அந்த குடும்பம் அந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருக்காது. வீட்டுல ஜெபத்தை நடத்தினால்தான் நாங்க பெற்ற இந்த அற்புதத்தை அவங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஜெப ஊழிய அந்த இடத்துல வளர ஆரம்பிக்குது. அந்த பாஸ்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் அவர் பார்த்தது கிடையாது. பைபிள்ல படிச்சிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன படிச்சாரோ அதை கண்குளிர பார்க்கிறாரு. அப்ப பவுல் எப்படி பிராணம் பண்ணா, பேதுரு எப்படி ஊழியம் செய்தான், பிலிப்பு எப்படி ஊழியங்களை செய்தான்றத இப்ப கண்ணுக்கு முன்னாடி அவரால் பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷம். அவங்க இப்ப விடவே மாட்டேங்கிறாங்க. இப்ப ஊழியம் ஆகுது. அப்ப நான் சொன்னேன், சரி இப்படி ஊழியம் நடந்துட்டு இருக்குது நல்லதா, நமக்கு ஏன் தினந்தோறும் கூடி ஜெபம் பண்ணக்கூடாது? டே டைம் என்ன பண்ணிடுவோம்னா ஹவுஸ் வீடு விசிட்டிங் போயிடுறோம். நைட்டு ஏன் நம்ம வந்துட்டு நம்ம இருக்கிற பகுதியில கூடி ஜெபிக்க கூடாது? அப்ப குளிர். அப்ப பாஸ்டர் என்ன பார்த்து சொல்றாரு, அவன் சர்ச்சு முடிச்சாலும் எப்படா வீட்டுக்கு ஓடுவான் இருப்பான். இதுல எப்படி தனி டெய்லி நைட்டு ஜெபம் வருவாங்க. ரெண்டாவது குளிர் வேற. வேலையை முடிச்ச உடனே எல்லாரும் வேலையை முடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு தானே போவாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. உங்களையும் சபையும் நேசிப்பவர்கள் வருவாங்க. நல்லா கவனிங்க. இதுல இருந்து உங்களால தெரிந்து கொள்ள முடியும், சபையையும் உங்களையும் நேசிப்பவங்க வருவாங்க. அப்ப அவர் யாருக்கும் போன் எல்லாம் பண்ணல. வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்ணாருன்னா ஒரு மெசேஜை போட்டுவிட்டாரு, இன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுல வச்சு ஜெபம் நடக்குங்க. ஃபர்ஸ்ட் கீழே சர்ச்சு மேல வீடு. உங்களை மாதிரி தான், கீழே சர்ச்சு மேல வீடு. எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இருந்தது 2 ரூம் தான். அதுல ஒரு ரூம்ல நான் உட்கார்ந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்ப நான் தங்கியிருந்த ரூம்லயே நாங்க கூட ஆரம்பிச்சோம். முதல் நாள் வந்தது 7 பேர். இந்த 7 பேர்ல 5 பேர் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், 2 பேர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஒரு கணவனும் மனைவியும். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, அவருடைய மனைவிக்கு வந்துட்டு ஒரு பிசாசுடைய போராட்டம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க, நோய் குணம் ஆகாது, மந்திரவாதியை பார்த்தாங்க, அதுலயும் ஒன்றும் சரியாகல. அப்புறம் தர்காகலம் போனாங்க. தர்கான்னு எனக்கு தெரியும்ல, முஸ்லீம் தர்காகலம் போனாங்க. அவங்க என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுக்காகல. ஒண்ணுக்கும் முடியாத வேலையில இந்த 5 பேர் வந்ததுல ஒருவன் வாலிபன். இவன் வாலிபன் என்ன வேலைக்கு போவான்? இந்த கெட்டட வேலைக்கு போவான். அப்ப அவரும் கெட்டட வேலைக்கு போவார். அப்ப அவர் சொன்னாரு, இப்ப இந்த வாலிபன் சொல்றான், இன்னைக்கு ஏதோ ஜெபம் எங்க சர்ச்சில் புதுசா வச்சிருக்காங்க, நல்லா கவனிங்க, அந்த ஜெபம் மட்டும் நடத்தலைன்னா அன்னைக்கு அந்த ஆத்மா வந்திருக்காரு. நல்லா கவனிங்க, அன்னைக்கு மட்டும் அந்த ஜெபத்தை நாங்க சர்ச்சில் நடத்தலைன்னா, மீன்ஸ் நாங்க தங்கியிருந்த அந்த வீட்டுல நடத்தலைன்னா அந்த 2 கணவன் மணி வந்திருக்க மாட்டாங்க. அதை போட்டனாலதான் அந்த சர்ச்சுக்கு வர வாலிபன் என்ன சொன்னா, இன்னைக்கு எங்க சர்ச்சில் ஒரு ஜெபம் நடக்குது, எங்க வாரீங்களான்னு கேட்டோம். இந்த கணவன் மனைவி வந்துட்டாங்க. இப்ப 7 பேர்
7 பேருக்கும் ஒரு ஆராதனை எப்படி நடக்குமோ, ஒரு கூட்டம் எப்படி நடக்குமோ அப்படிதான் நடத்தணும். ஒருத்தர் வந்தாலும் அந்த கூட்டத்தை அப்படிதான் நடத்தணும். 10 பேர் இருந்தாலும் அப்படி நடத்தணும். ஒருத்தருக்காக சிம்பிள் கூட்டமும் 1000 பேர் இருந்தால் பெரிய கூட்டம்னு கிடையாது. 1000 கூட்டத்தில் பிரசங்கம் பண்ற மாதிரி தான் அந்த ஒருத்தர் நடத்தணும், அந்த கூட்டத்தை நடத்தணும். அப்படிதான் நம்ம எங்க போனாலும் நம்ம செய்யறது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஒருவனுக்காக ஊழியம் இல்லை. ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஊழியம் செஞ்சாரு, 5000 ஜனங்களுக்கும் ஊழியத்தை செய்தாரு. அப்படித்தானே? அவர் பாகுபாடு பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவரே பார்க்கணும், நம்ம எதுக்கியா பார்க்கணும்? அப்போ நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல ஒரு செய்தியை கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த மக்களை ஊக்குவிக்கிறேன். முடிச்ச பிற்பாடாக இந்த கணவன் மனைவி வந்தாங்க, அவருடைய பிரச்சனையை சொல்றாங்க. பிசாசுடைய போராட்டம் எவ்வளவுக்கு இருக்குன்றது அப்படியே மனைவிக்காக ஜெபிக்கிறேன். அது சரீரத்தில் பிசாசு வெளியேறுது, கீழே விடுறாங்க, திரும்ப ஜெபம் பண்றேன். அந்த சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. முடிச்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. இந்த கணவன் மனைவி, ஆண்டவரே அந்த கணவன் மனைவி வந்தாங்கல்ல, அவங்களும் வீட்டுக்கு போறாங்க. போற வழியில அந்த பிசாசை திரும்ப தாக்குறான். பைக்ல இருந்து அந்த அம்மா ஓடிட்டு இருக்கிறாரு, பைக்ல இருந்த அம்மா கீழே விழுந்துச்சு. இப்ப போன் வருது, பாஸ்டர் இப்படியாக்கும் விழுந்துட்டாங்க, என்ன பண்றது? சர்ச்சை கொண்டு வரதுக்கா ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கான. பாஸ்டர் நேரம் ஓடி என்கிட்ட வந்தாரு, என்ன பண்றது அப்படின்ட்டாரு. நான் கேட்டேன், அவங்களுக்கு ஏதாவது காயம் இருக்கான்னு கேட்டா, நான் ப்ளீடிங் இருக்கு, முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுங்க, பண்ணிட்டு நாளைக்கு ஜெபத்துக்கு வரும்போது நாளைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அப்படி அந்த ஒரு நாள் ஜெபம் 2ஆம் நாள் வருது. இந்த அற்புதம் நடந்துச்சு பாருங்க. இந்த செய்தி அந்த சபையில் இருக்க சில மக்களுக்கு போனச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் நாள் 7 பேர், 2ஆம் நாள் 10 பேர் வர ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிங்க. அதான் நான் சிறுக அவர் பெருக. நம்ம ஆண்டுடைய பெருக்கம், ஆண்டுடைய ஊழியம் என்னது? பெருக்கம் தான். கொண்டு வரணும் ஆத்துமாக்கள். அது ஒண்ணுதான் வாஞ்சியா இருக்கணும், அது ஒண்ணுதான் தாகமா இருக்கணும். ஆத்துமாக்களை கொண்டு வரணும் எப்படியாவது. அது சுவிசேஷம், அது எல்லாரும் மேல விழுந்த கடமை. சபைக்கு மேல விழுந்த மட்டும் கடமை கிடையாது, ஒரு போதர் மேல விழுந்த மட்டும் கடமை கிடையாது. அது ஏற்கனவே எல்லாரும் மேல் விழுந்த கடமை. அது எல்லாரும் செய்ய வேண்டிய ஊழியம். அது பரலோக ராஜ்யம் என்பது திருச்சபையோ போதற்காக அல்ல, சகல ஜனங்களுக்காக தான் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்ப 2ஆம் நாள் 10 பேர் அப்படியே எண்ணிக்கை பெருக தொடங்குது. எந்த ரூம்ல நான் தங்கி இருந்தானோ அந்த ரூம்ல ஜெபத்துல வந்த ஆட்கள் ரூம் நிறைந்து அடுத்த ரூமுக்கு ஆட்கள். பாஸ்டருக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்ப ஊழியம் வளர ஆரம்பிக்குது. ஊழியம் வளர ஆரம்பிக்கும் போது ஆனா எனக்கு ஒரு துக்கம். ஏன்னு தெரியுமா? அவங்க சர்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா அடைச்சு கிடக்குது. ஏன்னா இந்த உபோத்திரத்தினால சபை அடைக்கப்பட்டுச்சு. அப்ப அங்க ஆராதனை நடத்த முடியாது. அப்ப எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு வீட்டுடைய திண்ணையில வச்சுதான் நடக்குது ஜெபம். இந்த சபை அடைச்சு கிடக்கிறதுனால அழுக்கு பிடித்து அது ரொம்ப அசிங்கமா கிடக்கு இந்த சர்ச். எனக்கு மனசு கேட்கல. ஒரு சபை எப்பவுமே சுத்தமா இருக்கணும். வீடு சுத்தமா இருக்கிறதோ இல்லையோ, ஒரு சபை எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். அது ஆண்டவர் உலாவுகிற இடம். அது எனக்கு மனசு கேட்கவே இல்லை. சபை இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு நான் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்றேன், பாஸ்டர் இந்த சபையை ஒரு நாள் கிளீன் பண்ணுங்க, இங்க ஒரு ஆராதனை நடத்துவோன்ட்டேன். இப்ப டெய்லி நைட் நடக்கிற ஆராதனை என்ன பண்ணுவோம்? இப்ப என் ரூம்ல என்ன நடக்குது அது இங்க கொண்டு போவோம், சர்ச்சைக்கு கொண்டு போயிருவான்ட்டேன். அவர் சொல்றாரு, நான் சர்ச்சை மட்டும் திறந்தேன், பக்கத்துல இருக்க எவனாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான், போலீஸ் வந்துடும், திரும்ப என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஏற்கனவே அந்த பாஸ்டர் 3 வாரம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவர். ஏற்கனவே பயங்கரமா அடியலம் பட்டிருக்காரு. ஒரு தடவை ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவரை பிடிச்சி சேர்ல கையும் காலம் கெட்டி வச்சு அவர் வாயை திறந்து பான்பிராக்க சாப்பிட்டு அவர் வாய்க்குள்ள துப்பியிருக்காங்க. எவ்வளவு கொடூரன்னு பாருங்க. அவர் வாயை திறந்து எல்லாரும் துப்பியிருக்காங்க டஸ்ட்பின் மாதிரி அவங்க வாயில. எவ்வளவு கொடூரன்னு பாருங்க. அடின்னு அடிச்சு அப்படி கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்யற அவர் அந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் கேட்கும் போது நம்மள ஏன் அவருக்கு துணை நிற்க கூடாது? ஒரு உபத்திரத்துல இருக்கும்போது தான், ஒருத்தங்க பிரச்சனையில இருக்கும்போது தான் நம்ம அவங்க கூட இருக்கணும். சகல வசதிகள் எல்லாம் இருந்த பிறகு நம்ம இருக்கிறது வீணு. யார் ஒரு கஷ்டப்படும் போது, ஊழியத்துல கஷ்டப்படும் போது அவங்களோட தோளோடு தோடு சேர்ந்து அவங்களே மேல கொண்டு வர்றதுக்கு பிரயாசம். அதுக்கு வேணா ஊழியம் இல்லையா? இதுதான் ஆண்டவர் செஞ்சாரு இல்லையா? பிணியானைகளை விடுவித்தாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு, மரித்தவர்களை, முடவர்களை, செவிடர்களை எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு. ஒரு ஐஸ்வர்யான் வீட்டுல ஆண்டவர் அதிகமா போகல. நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யான் வீட்டுல அதிகமா ஆண்டவர் போகல. ஏழைகள் தரித்திரர்கள் வீட்டுல தான் ஆண்டவர் போறாரு. யாருக்கு முடியல அவங்க வீட்டுல தான் போறாரு. அவர் தான் ஒரு ரோல் மாடல் ஊழியத்திற்கு. அவர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஊழியர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ நல்ல இடங்களுக்கு தான் போவாங்க, சின்ன இடத்துல போக மாட்டாங்க, சின்ன சபைகளுக்கு இதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்? அது சின்ன சபை, கூட்டம் கூடாதுன்னு. எவ்வளவு பெரிய விஷயம். கூட்டம் கூடாது அங்க போறது கிடையாது. கூட்டம் கூடாத இடத்துல போய் கூட்டத்தை கூடுறதே உன்னுடைய அழைப்பு.
ஆனா ஆத்துமாக்கள் இல்லாத இடத்துல ஆத்துமாக்களை கொண்டு வர்றதுக்கு தான் வரத்தை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு வரத்தையும் வல்லமையும் கொடுத்தது என்னோட தனி ஊழியத்தை ஆரம்பிச்சு அதுங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு இல்ல. சபை இல்லாத இடங்கள்ல சபைகளை நிறுவுங்க, ஆத்துமா இல்லாத சபைகளை ஆத்துமாக்களை கொண்டு வரங்க. அதுதான் எங்களுடைய சுவிசேஷ ஊழிய செயலோட வேலை. எங்களுக்குன்னே ஒரு ஊழியத்துக்கு நான் பேரை போட்டு எங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு இல்லை ஆண்டு எங்களுக்கு அந்த வரங்களை வல்லமை எங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு ஊழியத்தினுடைய எது ஊழியம் தெரிந்து கொள்ளவே முடியல. பகுத்தறிவுன்னு பகுத்தறிவு இன்னைக்கு இல்லாம போச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில பகுத்தறிவுன்றது இல்லாம போச்சு. பார்க்கறது எல்லாமே பிரம்மாண்டமா ஆனனால we can't choose which is the good, which is the bad. எது நல்லது எது கெட்டது. ஆனா ஆண்டு அழகா வசந்த சொல்லிட்டாரு, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் அவர்கள் கனி மூலமாக அறிந்து கொள்வீர்கள். நம்ம இவ்வளவு நாள் வசனத்தை கற்றுக்கோமே, இவ்வளவு நாள் இந்த பைபிளை படிச்சிருக்கோமே, நல்ல கனி எது கெட்ட கதினே உங்களால் இன்னைக்கு திரும்பி பார்க்க முடியுமா, தெரிந்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. எங்க கூட்டம் கூடுதோ அன்னைக்கு அங்கதான் நம்மளும் கூட்டிட்டு இருக்கோம். That is a fact. எங்க பயங்கரமா அற்புதம் நடக்குது அங்க நடக்கும். அது ஆண்டு செய்யற அற்புதமா இல்ல சாத்தா செய்யற அற்புதமானு கூட தெரியல. அந்த தீர்க்க தரிசனமா கூட சாத்தா சொல்ற தீர்க்க தரிசனமா இல்ல அந்த கிறிஸ்து சொல்ற தீர்க்க தரிசனமா இல்ல ஆண்டு சொல்ற தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியல. பகுத்தறிவு இல்லை இன்னைக்கு. ஏன் பகுத்தறிவு இல்ல? வேதத்தை சரியா படிக்கல. அதோட சொல்ல போனா இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளப்படாத கிறிஸ்துவ சந்ததிகளாக தான் நீ நம்ம இருக்கிறோம். ஒரு வீட்டோட வரலாறு ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க, ஆனா ஆத்துமக்கள் நிறைய வராங்க. இந்த சபை திறக்க விடணும், அந்த நோக்கத்தை தான் ஆண்டு கொண்டு போயிருக்கிறாரு. ஏதோ 2 நாள் அங்க தங்கி இருந்தேன், 3 நாள் ஊழியர் அவங்க சபைக்கு எனக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்க, ஏதோ அதுக்காக அல்ல. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு தெளிவு வரணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும் ஆண்டு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஒரு மீட்பு இல்ல, ஒரு மீட்பு, ஒரு உயிர் ஓட்டம் வரணும் நமக்கு. இந்த ஜெப கூட சாதாரண ஜெப கூட இருக்கக்கூடாது. அடுத்த வாரம் நீங்க கூடும்போது ஒரு மாற்றத்தை பார்க்கணும். எல்லாரும் ஊழியம் செய்றவங்க நானும் ஊழியம் செய்ய நினைக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறோம் அதன்படி ஊழியம் செய்வதற்காக தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதன்படி ஊழியம் செய்வதற்காக நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் இச்சைக்காகவும் உங்களுடைய சுயத்திற்காகவும் உங்கள் ஆசைக்காகவும் உங்கள் வாஞ்சிக்காகவும் ஊழியம் செய்வதற்காக ஊழியம் அல்ல, தேவனுக்காக அழைப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களாக நாமும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொருத்தருக்கு பாடாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப அங்க ஊழியம் நடந்துட்டு இருக்கு, சபை இந்த நிலைமையில இருக்கு. அப்போ ஒரு ஆண்டவரே இந்த சபை அடைக்க எப்படியே துறக்கணும் வேணும், அந்த பாஸ்டர் எப்படி சொல்றேன் இதை கிளீன் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, நான் சபையில ஏதாவது திறந்தேன் ஏதாவது பண்ணேன்னா பக்கத்துல இருக்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, சபையில திரும்ப பிரச்சனை வரும், போலீஸ் வரும், என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. நான் சொன்னேன் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அங்க இருக்க ஸ்பீக்கர் எல்லாம் நீங்க ஆன் பண்ணா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, முதல்ல சபையை கிளீன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு சபையை கிளீன் பண்ணாரு. அதை கிளீன் பண்ணிட்டு வந்து சொன்னாரு, நான் கிளீன் பண்ணிட்டேன்னு. நான் ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டாரு, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்போன்ட்டேன். ஃபாஸ்டிங் ப்ரேயரா? போலீஸ் வந்துட மாட்டாரு, ஒன்றும் வராது, ஃபாஸ்டிங் ப்ரேயரை வைங்கன்ட்டேன். அதில் அவர் குரூப்ல போட்டாரு, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நான் ஜெபிக்கும் போது ஆண்டு குடும்பம் வந்துச்சு பாருங்க, அதுவும் வந்துச்சு. நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த அற்புதத்தை பார்த்துட்டாங்க, ஆண்டுடைய ருசியை பார்த்துட்டாங்க. இப்ப தினந்தோறும் வராங்க, அவங்களும் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தாங்க. அன்னைக்கு அழகாக அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை நாங்கள் முடித்தோம். முடித்த பிற்பாடாக கர்த்தர் இம்மட்டுமாக அந்த திருச்சபை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மட்டும் போகலனா அந்த திருச்சபை இன்னைக்கு வரைக்கும் திறந்திருக்காது. அடைக்கப்பட்ட திருச்சபையாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கிறிஸ்துமஸ் 2023 2023 24 கிறிஸ்துமஸ் எல்லா கிறிஸ்துமஸ்க்கும் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சர்ச்சில் போலீஸ் வருவாங்க, கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்கும், அவங்க சமைச்சிருக்க சாப்பாடு எல்லாத்தையும் அடைச்சு பறக்கி தூர போட்டு மீட்டிங்கே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனா 2024 கிறிஸ்துமஸ்ல போலீஸ் வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த சபையின் பாதுகாப்பிற்காக. இவ்வளவு நாள் அந்த போலீஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக தான். ஆனா இப்ப போலீஸ் எதுக்கு தெரியுமா? சபையின் பாதுகாப்பிற்காக. அப்ப என்னை கொண்டு போறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? அந்த நோக்கம் நிறைவேற்றுவது வரைக்கும் நாங்க இருக்கணும். அது வரைக்கும் நிற்பதற்காக அந்த போதோட இதயத்தையும் ஆண்டவர் திறந்தாரு. அந்த சபை விசுவாச இதயங்களை திறந்தாரு. அதனால எனக்கு அவ்வளவு தங்க முடிந்தது, அவளது ஊழியத்தை செய்ய முடிந்தது. இன்னைக்கு அந்த அற்புதத்தை அவங்க பார்த்து கொள்றாங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த சபை வளர்ந்துச்சு, அதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு இந்த லாபமும் கிடையாது. எனக்கு எந்த லாபம் இருக்கா? இல்ல.
ஆனா பரலோக ராஜ்யம் நான் சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான். நான் எனக்காக ஊழியம் செய்யவில்லை, என்னை அனுப்பினவருக்காக நான் செய்கிறேன். அப்படிதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இருக்கணும். ஒவ்வொரு சுவிசேஷன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களால் அனுப்பப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் அப்படிதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அது இல்லாத போறனால இன்னைக்கு சுவிசேஷ வறட்சி நம்ம தேசம் எங்கெல்லாம். இன்னைக்கு சுவிசேஷ பஞ்சம், முன்மாதிரியான ஊழியங்கள் இல்லாம போய்விட்டது. ஆண்டவரை பின்பற்றுகிற ஊழியங்களும் இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம், எவ்வளவு துக்கத்துக்குரிய விஷயம். நல்லா கவனித்து பாருங்க. நம்ம எங்கேயோ பிறந்திருக்கலாம் இல்லையா, நம்ம எங்கேயோ பிறந்திருக்கலாம், அமெரிக்கால லண்டன்ல எங்கேயோ பிறந்திருக்கலாம். ஆண்டவரை இந்திய தேசத்துல பிறக்க வச்சிருக்காங்க ஏதோ சித்தத்தினால தானே. நல்லா கவனிங்க. ஏன் நம்ம இந்த தேசத்துக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துல பிறந்தது, இஸ்ரேல் தேசத்துக்காக ஊழியத்தை செஞ்சாரு. அவர் நினைச்சோம்னா எங்கெல்லாமோ போயிருந்திருக்கலாம். அன்னைக்கு போயிருக்க முடியுமா, முடியாதா? போயிருக்கலாம். தூதர்கள் வந்து சுமந்து கொண்டு போயிருப்பாங்க ஒவ்வொரு இடத்திற்கும். ஆனா இந்த இயேசு நடந்து போனார் பாருங்க. அதனாலதான் அந்த லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். நல்ல கவனிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில். நடந்து ஊழியம் செஞ்சிருக்காரா இல்லையா? இன்னைக்கு நடந்து ஊழியங்கள் செஞ்சா ஏதாவது ஊழியக்காரன் நீங்க யாராவது பிரியப்படுவீங்க? என்ன சொல்லுவோம்? ஏழையான ஊழியக்காரரியா, பாவப்பட்ட ஊழியக்காரர், அப்படித்தானே சொல்லுவோம் பொதுவாவே. ஆண்டவர் பாருங்க, நடந்து போய் ஊழியம் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியம் செஞ்சா கேவலத்தோடு பார்க்கும் என்னுடைய சமுதாயம், என் தமிழ்நாடும். எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். அதனாலதான் இன்னைக்கு யாருக்குமே செய்ய முடியல. ஆண்டு செய்த ஊழியம் செய்யறது சில ஊழியக்காரர்களுக்கு ஆசை, வாஞ்ச. பைபிள படிக்கும் அந்த ஊழியக்காரங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஐயோ இப்படி எல்லாம் எழுதிருக்கேன், இப்படி எல்லாம் ஊழியம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களால முடியல. ஏன்னு தெரியுமா? அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்ன்றத அவங்க கற்பனை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு ஏன்? சில தவறான ஊழியர்கள் மூலமாக, சில தவறான ஊழியர்கள் மூலமாக தவறான வழிநடத்தனால இன்னைக்கு உண்மையா ஊழியம் செய்ய நினைக்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை இன்னைக்கு தேசத்தில் காணப்படுகிறதுனால இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஆட்கள் எழுத முடியாமல் ஒரு சுவிசேஷ வறட்சி நம்ம தேசத்தில் இருக்கிறது. அதனால பரலோகம் சந்தோஷப்படுதா? இல்ல, நரகம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறது. நரகத்துக்கு ஊழியம் செய்யறோமா, பரலோகத்துக்கு ஊழியம் செய்யறோமா? நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு பார்க்கிற எல்லா பிரம்மாண்டமான ஊழியங்களும், எல்லா ஊழியங்களும் பரலோகத்துக்கு போயிருமா என்ன? எந்த ஊழியத்துக்கு பேர் பரலோகத்துக்கு போகும்? கவனிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எந்த திருச்சபையுடைய பேர் பரலோகத்துக்கு போகும்? இன்னைக்கு ஆண்டுடைய வருகை வந்தால், இன்றைய வருகை வந்தால் எத்தனை திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும்? எத்தனை ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்? எத்தனை ஆத்துமாக்கள் எடுத்துக்கொள்ளப்படும்? தினந்தோறும் சிந்திக்கணும். அது அன்றைக்கு சிந்திச்சனால அப்போஸ்தலர்கள் அவருடைய வருகைக்காக சபைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள், ஊழியர்களை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். தினந்தோறும் ஊழியர்களை செய்தோம். அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும், என்னைக்கு வேணாலும் இருக்கும். அன்றைக்கு ஆதி திருச்சபை காத்திருந்தது அவருடைய வருகைக்காக. இம்மட்டுமாக திருச்சபை காத்துக் கொண்டிருக்கிறது 2வது வருகைக்காக. ஆனாலும் அவருடைய சித்தம் இருக்கிறது, அறியப்படாத ஜனங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே, என் ஜனங்கள் நடந்து போய் கூடாது, என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டுமே, யாராவது செல்ல வேண்டுமே, அது சுவிசேஷத்தை சொல்வதற்காக. எரியோக்கு ஆண்டவர் போனாரு, கால் வலித்திருக்காது. ஒரு தேவனுடைய குமாரன் நடந்து போறாரு. ஆண்டவர் காட்டுல நீங்க நம்ம பெரியவங்க ஆயிட்டோமா என்ன? ஆண்டவர் காட்டுல நீ ஊழியக்காரங்க ஆயிட்டோமா என்ன? யோசித்து பாருங்க. நடந்து போயிருக்காரு. அந்த ஒரு வசனத்தை கவனிங்க. என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை படிக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் சிந்திச்சிருக்கீங்களா? லூக்கா 19ஆம் அதிகாரம் என்னைக்காவது ஒரு நாள் என் இயேசு நடந்து போய் ஊழியத்தை செஞ்சார்களாவா? நான் இங்க சொல்லலாம், அன்னைக்கெல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை அதனால செஞ்சாருன்னு நல்லா சொல்றேன். அன்னைக்கு ராஜாக்கள் இருந்தாங்களா இல்லையா? பிளாத்தன் ஒருத்தன் இருந்தானா இல்லையா? ஏறதன் ஒருத்தன் இருந்தானா இல்லையா? இருந்தானால தானே இந்த சிலுவையின் பாடுகள் அவர்கள் பேர்ல வருது. இவங்க எல்லாம் நடந்து போயிருப்பாங்களா? ரதங்கள் இருந்தன, குதிரைகள் இருந்தன. ஆண்டுக்கு ஒரு ரதத்தை எடுத்துக்கலாம்ல, ஒரு குதிரை எடுத்துக்கலாம்ல டிராவல் பண்றதுக்கு. எடுத்தாரா? தாழ்த்தினார், தம்மை தான் தாழ்த்தினாரா? முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தவும். யோசித்து பாருங்க. இயேசு செய்த ஊழியத்தை போல இன்னைக்கு செய்ய ஆசை நிறைய இருக்கு, செய்ய முடியாத ஜனத்தினுடைய கண்கள் பார்வையின் மூலமாக.
ஆனா நான் அதை பார்க்கறதே இல்லை. நான் பார்க்கவே மாட்டேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டேன்னா ஆண்ட்ராய்டு நீ ஏற்றுக்கொள்ள, என்ன ஏற்றுக்கொள்ள நீ ஆண்ட்ராய்டு ஏற்றுக்கொள்ள, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நான் கவலைப்படவே மாட்டேன். எந்த திருச்சபை ஏற்றுக்கொள்ளதோ அந்த திருச்சபை போவேன், எந்த திருச்சபை ஏற்றுக்கொள்ளதோ அங்கே போக மாட்டேன். எந்த குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளதோ அந்த குடும்பத்துக்கு போவேன், எந்த குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளலோ. என்னையே ஏற்றுக்கொள்றதுக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, என்னையே ஏற்றுக்கொள்றதுக்கு குடும்பம் இருக்குல்ல, எனக்கும் ஊழியர் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருல்ல. ஹல்லேலூயா. அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? ஒரு தடவை கவலைப்பட்ட போது அப்படி சொன்னாரு. ஆனா இருக்கிற வசனத்தை சொல்லியிருக்கேன், மத்தேயு 10வது அதிகாரம் 10:32. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அடுத்து அதே 10ல இருக்கும், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை. அவ்வளவுதான். என்ன ஆண்டு இயேசு ஏற்றுக்கொள்றவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்க, இயேசு ஏற்றுக்கொள்றவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். நான் அப்ப கவலைப்படணுமா? ஐயோ என்னை ஏற்றுக்கொள்ளலையே, என்னை அங்கீகரிக்கலையே, நான் கவலைப்படவே வேண்டாம். என்னை நானே ஆண்டு எனக்கு தைரியத்தை கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு வரையும் கவலைப்படுறேன். நான் ஒரு தடவை கவலைப்பட்டேன், ஆனால் இப்ப கவலைப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா என்னை ஏற்றுக்கொள்வாங்க. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் எரியோவுக்கு வாராரு. இப்ப எரியோவுக்கு வார வழியில் என்ன நடக்குன்னு பாருங்க. லூக்கா 19:2 சொல்லுது, ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். போதும். ஆயக்காரப்பட்டவனும் தலைவனும் ஐஸ்வர்யவானா இருந்த, நல்ல வார்த்தை கவனிங்க, ஐஸ்வர்யவானா இருந்த ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க. அவன் சகைய சாதாரணப்பட்ட மனிதனா? இல்ல, ஐஸ்வர்யவான். அவன் ஐஸ்வர்யவான் என்று வேதகம் சொல்லுகிறது என்றால் இன்னைக்கு இருக்க அம்பானியை காட்டலாம் அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். ஒரு வேதகம் ஒருத்தன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது என்றால் அவன் சாதாரண ஐஸ்வர்யவானா இருந்திருக்க மாட்டான். நல்ல கவனிங்க, சாதாரண ஐஸ்வர்யவனாக இருந்திருக்க மாட்டான், பயங்கரமான ஐஸ்வர்யவனாக இருந்திருப்பான். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆயக்கார தலைவனும் ஐஸ்வர்ய சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ. ஒரு ஐஸ்வர்யவான் இப்ப யார பார்க்க வாரா? இயேசு பார்க்க வாரா. நல்ல கவனிங்க, ஒரு ஐஸ்வர்யவான் ராஜாக்களை பார்க்க போனோம். ஒரு ஐஸ்வர்யவான் அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான்களை பார்க்க தானே போனோம். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் யாரை பார்க்க வருகிறான்? இயேசுவை பார்க்க வருவான். இயேசு எப்படி எரியோக்கு வந்தாரு? நடந்து வந்தாரு. நடந்து வந்த இயேசுவை பார்க்கறதுக்கு இப்ப யார் போறா? இந்த ஐஸ்வர்யவான் போற. நல்ல கவனிங்க, ஒரு ஐஸ்வர்யவான் யாரை பார்க்க போறான்? இயேசு. இயேசு தாழ்மையோடு அந்த எரியோக்கு வந்தாரு. இப்ப ஐஸ்வர்யவான் என்ன ஆகுது? தாழ்மையோடு இயேசுவை பார்க்க போறான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது? இப்ப இயேசு எப்படிப்பட்டவரோ அவன் பார்த்ததில்லை. அதனால வார்த்தை எப்படிப்பட்டவரோ என்ற வார்த்தை, அது அடல் பார்த்தீங்க, எப்படிப்பட்டவரோ. இதை பார்த்தது கிடையாது. இயேசு சகையை பார்த்திருக்காரா? இல்ல. சகை இயேசுவை பார்த்திருக்காரா? இல்ல. அதனாலதான் சகை கேள்விப்பட்டிருப்பானா இயேசுவை குறித்து. அதனாலதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதற்காக பார்க்க போறான். இப்போ அவன் ராஜாக்களை பார்க்க போல, மந்திரிகளை பார்க்க போல, ஐஸ்வர்யவான்களை பார்க்க போல இயேசுவை பார்க்க போனான். சபைக்கு போறவங்க இயேசுவை பார்க்க போங்க. கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா இயேசுவை பார்க்க வாங்க. ஜெபத்துல இருந்தா இயேசுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷத்துல போனா இயேசுக்காக நீங்க போங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறணும். நம்ம மாறாத பட்சத்தில் ஊழியர்களை மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்ம மாறாத பட்சத்தில் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்ம மாறாத பட்சத்தில் நம்ம தெருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்ம மாறாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கவே முடியாது. நான் மாறணும். இன்னைக்கு நான் மாறணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும். நான் சுயத்தை சாகடிச்சு ஆவியில் நான் மீட்கப்பட்டவனாக, உயர்த்தப்பட்டவனாக இன்னைக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நான் இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தான். இன்னைக்கு எத்தனை நீங்க இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சொல்லுங்களேன். எத்தனை பேர் பார்க்கப்படுறீங்க? ராத்திரி 9-10 மணி ஆச்சுன்னா தூங்க போயிருவோம். அவ்வளவுதான். இருக்க முடியுமா? இன்னைக்கு ஃபுல் நைட்டு ஆண்டரே உங்க பாதத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்மளால? முடியாது. குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, வீட்டுக்கு போகணும், நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அப்படித்தானே? ஆனா இவனுக்கு வேலை இருந்திருக்காதா? பாருங்க வித்தியாசம். சகையுடைய உங்களுடைய வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும்.
அவன் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் மட்டும் இல்ல, he is a tax collector. அடுத்தது டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அவன் வேலையும் இருக்குது, அவனுக்கு ஐஸ்வர்யவான இருக்கான். நமக்கு நீ இவ்வளவு வசதிகள் இருந்தா என்ன சொல்லுவோம்? நேரம் இல்லை, பிசினஸ் பயங்கரமா இருக்குது, வேலை இல்லை, பயங்கர. ஏன் வரல? வேலை இருக்குது இல்ல, வேலைக்கு போனல, பிசினஸ் இருக்குல்ல, பிசினஸ்க்கு போனல. சொன்னமா இல்லையா? ஏன் சர்ச்சைக்கு வரல? ஏன் ஊழியர்களுக்கு வரல? ஏன் ஜெபம் பண்ணல? ஏன் பைபிள் படிக்கல? வேலைக்கு போனோம், பிசினஸ் போனோம், அப்படிதானே? ஒரு கிறிஸ்தவ நம்ம சொல்றோங்க, கிறிஸ்துவை அறியாத இந்த சகை என்ன சொல்றான்? நான் எப்படிப்பட்டவரோ, அதனாலதான் சகையோட பேரை நீங்க பைபிள்ல இருக்கியா? ஜீவ புஸ்தகம் இப்ப சொல்றாங்க, நீங்க ஜீவ புஸ்தகம் உங்க பேர் இருக்கு. அன்னைக்கு சகையும் தேடி போனவங்களை தேடி போனவங்க உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். இல்லைன்னா இருக்காது, பேரே இருக்காது. பேரே இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகம் உங்க பேர் இல்லைன்னா போக முடியாது. இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா இந்தியாவில் வாழ முடியாது, ரேஷன் கார்டு இல்லைன்னா இந்தியாவில் வாழ முடியாதுன்ற சிச்சுவேஷன் இருக்குல்ல. இதுக்கே இவ்வளவு பயப்படுறோம்ல. ஆதார் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு எனக்கு தேவை கிழிச்சு அடிச்சிட முடியுமா யாராவது? யாருக்கும் அறிய முடியாது. ஆதார் கார்டுக்கு அவ்வளவு பயப்படுறோங்க. ஜீவ புஸ்தகத்துக்கு யாருக்காக பயப்பட்டு இருக்கோமா? என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு யாரோ ஒருவர் பயப்பட்டு இருக்கோமா? இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு பயப்படுறவங்க கூட இன்னைக்கு நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதே இல்லை. இருக்கா இல்லைன்னு யோசிச்சதே கிடையாது. இன்னைக்கு யாரா யோசிச்சிருக்கீங்களா? என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குன்னு யாரா என்ன யோசிச்சிருக்கீங்களா? என் பேர் என்ன கவர்மெண்ட்ல இருக்கா, ஆதார் கார்டுல இருக்கா, அதுல இருக்கா, இதுல இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு பாத்துக்கோங்கல்ல. என் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கான்னு யாரோ ஒரு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா தலையை பிடிச்சு சூஷன் சொல்ல போயிருப்பீங்க. இங்க உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டோம், ஓடி இருப்போம். சகை ஓடனா பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து ஓடனா பாத்தீங்கன்னா சகை மாதிரி ஓடி இருப்போம். ஏசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்ப்பதற்காக இன்னைக்கு ஓடி இருப்போம் நம்ம. இன்னைக்கு நல்லா கவனிங்க, சகையோ என்பது ஒரு நிஜமான கதை. நீ கதையாக படித்து விடாதே, உன் வாழ்க்கையை மாற்றுகிற உண்மை சம்பவம் அது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவரோ? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை பார்க்க வகை தேடினான். அவரை காணக்கூடாமல் போதும். அவன் எப்படி இருக்கான்? குள்ளமா இருக்கான். ஷார்ட், he is a short man. குள்ளமா இருக்கான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்மளே ஐடென்டிஃபிகேஷன். நல்ல கவனிங்க. இன்னைக்கு சகை எப்படி இருக்கான்? குள்ளமான மனிதன். ஜனக்கூட்டம் வந்தனால அவரை பார்க்க முடியல. அதனால சொல்லி வீட்டுக்கு போனானா? No, he never go back to the house. So much of people are standing on the அதிகமான கூட்டம். இவன் ஏற்கனவே குள்ள மனிதன், ஏற்கனவே ஐஸ்வர்யவான், ஏற்கனவே ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு. இயேசுவை பார்க்க முடியல. ஏன் இவ்வளவு ஜனக்கூட்டம்? இயேசு எங்க போனாலுமே அற்புதங்கள், அடையாளங்கள். அதனால இவ்வளவு கூட்டம் இயேசுவை பார்க்க போகுது. இப்ப சகைக்கு இயேசுவை பார்க்க முடியல. ஏன்? குள்ளமான மனிதன். அதனால சொல்லி வீட்டுக்கு போனானா? இல்லையே, அவன் வீட்டுக்கு போகவே இல்லையே. அவன் என்ன பண்றான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி. நல்ல திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியில் நல்லா கவனிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. நல்லா கவனிங்க. நீ பரலோகத்துக்கு போகணும்னா அவர் போன வழியில நீ முன்பாக ஓடணும். சகையெல்லாம் செய்யலாம். அவர் போகும். இவரேட்டே ஒரு வழி போடல. இன்னைக்கு கிறிஸ்தவர் நீங்க உங்களுக்குனே ஒரு வழி போட்டு வச்சிருக்கீங்க. இதுதான் ஊழியம், இதுதான் சர்ச்சு, இதுதான் ஜெபம், இப்படிதான் இருக்கணும்னு நீங்களே இன்னைக்கு ஒரு வழி போட்டு வச்சிருக்கீங்க. நீ போடுற வழியில் ஆண்டவர் வர மாட்டாரு. அவர் போட்ட வழியில் நீ போனதான் அவர் வருவாரு. அதனால வசனம் சொல்றது எப்படி சொல்றது? வசனம் திரும்ப வாசிங்க. அவர் போகும் வழியில். இன்னைக்கு பைபிள் சொன்ன வழியில போறது ஒரு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்தான் சொல்றான் பாருங்க. உலகத்தோட வார்த்தை மாறும். ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் ஒரு நாள் மாறாது. வேதம் ஒரு நாள் மாறாது. இன்னைக்கு உலகத்துல ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவோட ஆவி உலாவி தண்டத்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாடியே கருத்து வேறுபாடு. ஆமாவா இல்லையா? வசனத்துக்குள்ளாடியே நிறைய இருக்கு கருத்து வேறுபாடு. இந்த சென்னையில் ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க பைபிள் டிஸ்கஷன் தான் பண்ணுவாங்க. எதுக்கியா டிஸ்கஷனு?
அவர் தான் ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணி பரிசுத்தாவியை எழுதி வச்சிருக்காரு. இனிமேல் நீ டிஸ்கஷனுக்கு தேவையில்லை, சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் ஜூம் மீட்டிங்கால டிஸ்கஷன் பைபிள் என்னென்னன்றாங்க. எதுக்கியா நேரத்தை வீணடிக்கிற? நீ செய்ய வேண்டிய போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஐயா. நீ இருந்த இடத்துல குந்தி உட்கார்ந்துட்டு இருக்கியா செய்ய வேண்டியதை செய்யாம. ஜனம் அழிஞ்சிட்டு இருக்கு, அதை குறிச்சு கவலை. நான் டிஸ்கஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்றான். அவனுக்கு இயேசு யாருன்னு ஏற்கனவே இயேசு யாருன்னு தெரியும், வேதம் என்னன்னு தெரியும், ஜெபம் என்னன்னு தெரியும், சுவிசேஷம் என்னன்னு தெரியும், இவன் என்ன செய்யணும் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச டிஸ்கஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, சுவிசேஷம் என்னன்னு தெரியாது, பரலோகம் என்னன்னு தெரியாது. அவனுக்கு யார் சொல்றது? ரவுண்ட் டேபிள் உட்கார்ந்து நீ டிஸ்கஷன் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு எதை செய்யணும் அதை செய்யறதே கிடையாது. அன்னைக்கு சகையோட டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன் கூட யார் உட்கார்ந்து இருந்திருக்கலாமே. இல்லையே, அவரை பார்க்க வந்தான் அல்லவா, அவர் போகும் வழியில போனான் அல்லவா. அப்படிதானே? அதானே வேதம் சொல்லுது. அவர் போட்ட பாதையில போறதுதான் அழைச்சிருக்கோம். யார் நீங்களே புதிய பாதையில போடவே வேண்டாம். நிறைய என்னை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல, ஏன் பைபிள் சொல்லாத தீர்க்கதரிசனம் ஏதாவது இருக்கா? பைபிள் அவ்வளவு தீர்க்கதரிசனம் தானே, இல்ல வசனம் அவ்வளவு தீர்க்கதரிசனம் தானே. ஆவியானவர் எழுதப்பட்டது எத்தனை விசுவாசிக்கிறீங்க இது ஆவியார் எழுதப்பட்டது என்று? ஆனா இதை நம்புறது கிடையாது, இதை வாசிக்கிறது கிடையாது. இது மனுஷன் என்ன சொல்ல போறான், அவன் என்ன சொல்ல போறான், இவன் என்ன சொல்ல போறான், அதான் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இன்னைக்கு நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனையில் பேசுகிறார்களே, அதை நம்புறீங்களே. நடக்க போகிற விஷயத்தை உண்மை சம்பவத்தை எழுதி வச்சிருக்காங்க, அதை நம்ப மாட்டேங்கிறாங்களே நினைச்சாங்க. என்னைக்கு நம்ம நம்ப போறோம்? என்னைக்கு நமக்குள்ள மாற்றம் வரப்போகுது? என்னைக்கு ஒரு ஆவிக்குரிய மீட்பு வரப்போகுது? நமக்குள்ளாடி ஒரு ஆவிக்குரிய உயிர்ப்பு என்னைக்கு வரப்போகுது? என்னைக்கு வரப்போகுது? நம்முடைய தேசத்துல என்னைக்கு வரப்போகுது? நம்ம தமிழ்நாட்டுல இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது வசனம். என் கிறிஸ்தவ ஜனம் இன்றைக்கும் இருள் தானையா இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு துக்ககரமான ஒரு விஷயம். நான் நார்த் இந்தியா ஊழியர்கள் செய்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளாக என்ன நடக்கும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டவன். என் தமிழ்நாடு அழிஞ்சிடக்கூடாது ஐயா, என் தமிழ் பேசுகிற மக்கள் அழிஞ்சிட விடக்கூடாது ஐயா. நான் வட மாநிலங்களில் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் ஊழியத்தை செய்தாலும் என் தமிழ்நாடு குறித்து நான் சிந்தித்துக் கொண்டே தான் இருப்பேன் ஐயா. என் தமிழ்நாடு அழிஞ்சிடக்கூடாதுயா. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் அந்த கூட்டமா மிஷினரிகள் போன தமிழ்நாடியா இது. கூட்டம் 60களிலும் 70களிலும் 80களிலும் கூட்டமா மிஷினரிகள் எழுப்பின இடமையா இது. பல மாநிலங்களுக்கு ரத்தம் சிந்தின தமிழ் மண்ணியா இது. ஆனால் இன்றைக்கு ஒருவர் கூட காணுமே. ஊழியத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு யாரும் தயாராக இல்லை. மிஷினரி ஊழியர்கள் போறதுக்கு இன்னைக்கு யாருக்குமே தயார் இல்லையே. யார் போவது இன்னைக்கு அந்த பாரத்தோட? ஆண்டவரே ஒரு பெரிய மிஷினர் தான்யா, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மிஷினர் தான். எரியோக்கு நடந்து வாராரியா. அவர் சொல்ல, என் குதிரை இல்லையே, என் கழுதை இல்லையே, என் ரதங்கள் இல்லையே, இதை குறிச்சு குற்றம் சொல்லல. என் எது இல்லாட்டாலும் நான் நடந்தாலும் எரியோக்கு வருவேன் அப்படின்ற வாஞ்சியோடு வந்தார் அல்லவா. அந்த வாஞ்சை நமக்கு இயேசுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை, அந்த வாரணை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி வந்தனாலதான் இயேசு எப்படிப்பட்டவரை என்று பகைத்தெடுவதற்காக அந்த ஐஸ்வர்யவானான, அந்த டாக்ஸ் கலெக்டரான அந்த சகையோ அவர் போகும் முன்பே, அவர் வழிக்கு முன்பதாக அவர் போய் கட்டாரி மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். He is a rich man. அவன் ஐஸ்வர்யவான், ஆனா மரம் ஏறுறான். பாருங்களேன், ஒரு ஐஸ்வர்யன் இன்னைக்கு மரம் ஏறுவானா? ஒரு சர்ச்சில் பெரிய பதவியில் உட்கார்ந்தானா நாம் பெரியவனாக்க அப்படின்னு உட்கார்ந்துருவோம். தரை தொடச்சாலும் அந்த ஆண்டுக்கு ஊழியம் தாயா, தரையை கிளீன் பண்ணாலும் அது ஊழியம் தாயா. தாழ்த்தணுயா. ஆவிக்கு அபிஷேகம் பெருக பெருக தாழ்மை ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த அபிஷேகம் வேலை செய்யும். நல்ல கவனிங்க. இப்போ he is a tax collector, ஐஸ்வர்யவான். அவன் மரம் ஏறுறவனா? இல்ல, அவன் மரம் ஏற தெரியாதவன். இப்ப என்ன ஏறான்? மரத்தை ஏறான். எதுக்கு? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக. நான் சொல்றேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேனே, நான் இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கேனே, ஐயா உன் படிப்பே இயேசுக்காக தான் ஐயா. நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், அது இயேசுக்காக ஐயா. இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்காரு, அது இயேசுக்காக தான் ஐயா. இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், அது இயேசுக்காக தான் ஐயா. உன் படித்த படிப்பு, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய எல்லாமே அது இயேசுக்காக தான் ஐயா. அது உலகத்துக்காக அல்ல. அப்படிதானே சகை வாரான் ஐஸ்வர்யம். இப்ப எங்க வாரான்? ஆண்டரை பார்க்க வரான். அவர் போறதுக்கு முன்னே அவர் வழியில வந்துட்டு அந்த மரத்துல ஏறான். மரம் ஏற தெரியாதவன் கஷ்டப்பட்டு அந்த மரத்துல ஏறான் ஐயா. ஒரு ஆத்மாக்குள்ள இருந்த ஒரு பாரம், இயேசுக்குள்ளாடி ஒரு பாரம் இருக்குது, சகைக்குள்ளாடி இருக்கிற ஒரு பாரத்தை பாருங்க, ஒரு வாஞ்சியை பாருங்களேன்.
இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா, அந்த பாரம் இருக்கிறதா? அடுத்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா முடிச்சிருவாங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, அண்ணா நல்ல கவனிங்க, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய், நல்ல கவனிங்க. இப்போ இயேசு போற வழியிலேயே வந்துட்டான். யார் வந்துட்டா? சகை வந்துட்டான். இயேசு போற வழியில இன்னொரு வழியில போன இயேசு பார்த்திருப்பாரா? அதுதான் பரலோகத்துக்கு போற வழியில தான் போகணும். இயேசு போட்ட வழியில தான் நம்ம போனோம். போனாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். நம்ம இன்னொரு ட்ராக்ல போனோம் வைங்களேன், போகவே முடியாது. இன்னொரு ட்ராக்ன்றது நரகம் தான், போகவே முடியாது. இப்ப மரத்துல இருக்கான் இயேசு, அந்த மரத்தை பக்கத்துல வந்து அண்ணார்ந்து பார்த்து, நல்ல கவனிங்க, இயேசுக்கு சகைக்கு பேர் தெரியுமா? தெரிஞ்சிருக்கு. முதல் முறையெல்லாம் பாக்குறாங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் பேரும் இயேசுக்கு தெரியும். அதான் இயேசு, அதுதான் கடவுள். கடவுள் என்பது எல்லாருடைய பேரு தெரிகிறவர் தான் கடவுள். நம்ம பேர் தெரியும், நம்ம அப்பா அம்மா தான் நம்ம பேர் வச்சாங்க. சகைக்கு அவங்க அப்பா அம்மா தானே பேர் வச்சிருப்பாங்க. இப்ப இயேசு என்ன பண்றாரு? டேய் இறங்கி வாடா அப்படின்ட்டாரா? இல்ல. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையில கவனிங்க. ஒரு வசனத்தை வாசிங்கன்னா நிறுத்தி, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிச்சாலும் நிறுத்தி அழுத்தமா திருத்தி படிங்க. நான் ஒரு அதிகாரத்தை படிச்சேன், 2 அதிகாரத்தை படிச்சேன்னு சொல்றதை காட்டலும், ஒரு வசனத்தை படிச்சா கூட நிறுத்தி அழுத்தமா திருத்தி அந்த வசனத்தை படிங்க. அப்பதான் புரியும். கண்ணுக்கு யார் நான் இவ்வளவு முடிக்கிறேன்னு யாருக்கும் ஒப்பிக்கல வேண்டாம், ஆண்டு பார்த்தாலே போதும். நல்ல அந்த வார்த்தையை ஒன்னொன்னா கவனிங்க. அண்ணார்ந்து பாக்குறாரு முதல். அடுத்த என்ன சொல்றாரு? அவனை கண்டு பார்க்கிறாரு. பார்த்து அவன் பார்க்கிறான், அண்ணார்ந்து பார்க்கிறாரு. கீழே ஆண்டு குனிஞ்சு போயிட்டே இருந்தாரு வைங்களேன், சகையை பார்த்துருப்பாரா? இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படணுமேன்றது தெரியுது. தெரிஞ்சாலும் எங்க பாக்குறோம்? நம்மளையே பார்த்து கீழே நடக்கிறோம். ஆத்மாக்களை பார்க்கறதே இல்லை, ஆத்மாக்களை பார்க்கறதே இல்லை. தெரியுது நரகத்துக்கு போறான், அங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படல, அவருக்கு இயேசு யாருன்ற தெரியல, நல்லாவே தெரியுது. தெரிஞ்சாலுமே அப்படியே கீழே பார்த்துட்டே போறோம். ஆனா இயேசு என்ன பண்றாரு? அண்ணார்ந்து அப்படி தலை தூக்கி பார்க்கிறாரு. பண்ணியை பார்த்துருக்கீங்களா? அது எப்போ கீழே தான் பார்க்கும், மேலிட்டு பார்க்கவே பார்க்காது. நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்களான்னா இந்த பண்ணியை பார்த்து இப்படி தான் இது இருக்கும். அதுக்கு தலை அமைப்பு இப்படி தான் இருக்கும், கண்ணு இப்படி தான் இருக்கும், கீழோடு தான் இருக்கும். அதனால தான் பிசாசன் அதுக்குள்ள போச்சு. நான் எதுவும் சொல்ல விரும்பல, அங்கோட நிறுத்திக்கிடுறேன், அதோட நிறுத்திக்கிடுறேன். இப்ப புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே பார்த்தா நீ யார் என்பது நீ அடையாளத்தை கண்டுகொள், அவ்வளவுதான். இப்போ இயேசு கீழே பார்க்கல, அண்ணார்ந்து பார்க்கிறாரு. அங்க யார் இருக்காப்ல? சகை இருக்காப்ல. சகை போது என்ன சொல்றாப்ல? சகைவே பேர் சொல்லி அழைக்கிற தேவனியா, பேர் சொல்லி அழைக்கிற தேவன், சீக்கிரமாக இறங்கி வா. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். போதும். சகை முதல்ல திரும்ப வரேன். சகை எதுக்கு வந்தான்? பார்க்க வந்தான், அவ்வளவுதான். வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தான் இல்ல. இப்ப என்ன நடக்குது? இவன் கேட்கவே இல்லை இயேசுட வீட்டுக்கு வாங்கான்னு. இப்ப என்ன நடக்குது? இயேசு என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீ பார்க்க வந்த, நான் வீட்டுக்கே வாரையா. அதான் இயேசு, அதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். பார்த்தா வீட்டுக்கு வர, அதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரணும்யா. நம்ம வீடு ஆண்டவர் தங்குகிற இடமாக இருக்கணும். நான் தங்குகிற இடம் அல்ல, நான் தங்குகிற வீடு என் இயேசு தங்குகிற வீடாக இருக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வருவதில்லை, மற்ற எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வராது. எவ்வளவு ஆடம்பரமாக அந்த வீடை கட்டி இருந்தாலும் ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். வந்துட்டு போறேன்னு கூட சொல்லல, வந்துட்டு போறேன்னு சொல்லல, தங்க போறேன்ட்டாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர், சிங்காசனத்துல உட்கார்றவர். அந்த இதுல நம்மளால இருக்க முடியாது, பக்கத்துல போக முடியுமானோட தெரியல. அந்த ஆண்டவர் சொல்றாரு, இவன் கூடவே இல்ல, கூப்பிடாத இல்லாத இடங்கள்ல ஊழியங்கிறது நான் அழைக்கப்பட்டிருக்காங்க. சகை கூடவே இல்ல, கூப்பிடாத இடத்துல போறதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஆனா இயேசு சொல்ற, நான் உன் வீட்டுல எவ்வளவு தாழ்மைன்னு பாருங்க. ஆண்டுடைய தாழ்மை ரொம்ப நீங்க பார்க்க முடியும்.
தாழ்மை. அதே நேரத்துல சகைவிட்டு அந்த தாழ்மை பார்க்க முடியும். தாழ்மை மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? பொறுமை. சகையும் மரத்துல எந்த டைம் வரும்னு ஆண்டு சொன்னாரா? இந்த டைம்ல, இந்த டேட்ல, இந்த நேரத்துல அந்த மரத்தை பக்கம் வரும்னு சொன்னாரா என்ன? சொல்லவே இல்லை. அவர் போகும் வழியில உட்கார்ந்து வெயிட்டிங், பொறுமை இருக்கணும். He waited. பொறுமை இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பிரசங்கம் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு, அடி பார்க்கல. அதான் எப்பவுமே நான் வந்த அன்னைக்கே சொன்னேன், ஒரு கூட்டத்துக்கு வந்தோம், ஜெபத்துக்கு டைம் பார்க்கவே கூடாது. சகையை பார்த்திருந்தாங்களேன், இயேசு பார்த்திருக்க மாட்டாங்க. இயேசு பார்த்திருக்க மாட்டாங்க. இயேசு யார் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, சகை வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஊழியத்துக்கு வந்தோம், ஒரு மீட்டிங் வந்தோம், ஒரு சர்ச்சுக்கு போனோம். Now do not see the time. நேரத்தை பார்ப்பது சாத்தான், காலங்களும் அவருடைய அவ்வளவுதான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் இருக்கோம்னா எங்க கால்குலேட் ஆகிருக்குது எல்லாமே? இந்த நேரம் எல்லாம் அவருடைய கரத்துல. என் மக்கள் இன்னைக்கு பாண்டிச்சேரியில இந்த பகுதியில இவ்வளவு நேரம் என் மக்கள் எனக்காக கூடினார்கள், அவருடைய கரத்துல இருக்குது. அவருடைய கரத்துல இருக்கிற கருவிகள் நாம். அவர் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நல்ல கவனிங்க. இவன் இயேசு யாருக்கு வீட்டுக்கு போறாப்ல? சகை வீட்டுக்கு போறாப்ல. சகை வீட்டுக்கு போகும்போது அங்க இருந்த சிலர் என்ன சொல்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. இவன் பாவியாச்சு, எதுக்காக போறாப்ல? முறுமுறுக்கிறாப்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை நல்ல கவனிங்க. என் ஆஸ்தியே பகுதியை ஒரு ஜனம் முறுமுறுக்குது, ஒரு ஜனம் குற்றப்படுத்துது, ஒரு ஜனம் என்னென்னமோ பேசுது. ஆனா சகை அதை குறித்து பார்க்கவில்லை, இயேசுவும் அதை குறித்து பார்க்கவில்லை. சகையும் பார்க்கல, இயேசுவும் பார்க்கல. சொல்றான், குற்றம் சொல்றான், சொல்லிட்டே இருக்கட்டும். புலம்புறான், புலம்பிக் கொண்டே இருக்கட்டும். காயப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும். நீ அதை குறித்து பார்க்காதே. உன்னை ஏற்றுக்கொள்கிறவர் ஒரு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. இயேசு சகையை ஏற்றுக்கொண்டார், சகையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது சகையின் வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. ஆண்டு வந்த உடனே மனம் திரும்புதல் சகைக்குள்ளாடி வருது. அதனால அந்த பாவத்தை அறிக்கையிடுறான். என்ன சொல்றான்? ஆஸ்தியில ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்றாப்ல ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்? பகுதியை நான் கொடுக்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு அப்படி யாரா ரெடியா இருக்கீங்களா? நான் 2 சென்ட் வாங்கினா 4 சென்ட் வாங்கிதான் ஆகணும். 10 சென்ட் வாங்கினா அடுத்த ஒரு 20 சென்ட் வாங்கிதான் ஆகணும். இன்னைக்கு எனக்கு சேலரி 20,000 ஒரு 40,000 ஆகிதான் ஆகணும். அப்படிதானே இருக்கிற சேலரியில பகுதி ஆண்டவர் இது உமக்குன்னு யாராவது இருக்கோமா? ஐஸ்வரன்ஸ். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நான் வாங்குறதுல 50,000 சேலரி இருந்தாலும் இல்ல 10,000 சேலரி இருந்தாலும் 5,000 ஆண்டு ஊழியம், அதுதான் மனம் திரும்புதல். அல்லாத எனக்குள்ளாடியே நான் எல்லாத்தையும் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மனம் திரும்புதல் இல்லை. இதுதான் உண்மை. செஞ்சால நான் எங்கிருந்து சொல்லல, பைபிள்ல தான் நான் பேசுறேன். அவனுக்கு சகைக்குள்ள இருந்த பாரம், ஆஸ்தியில் பகுதியை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அடுத்தது பாருங்க. அடுத்தது, நான் ஒருவரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துறேன். அப்படின்னா 1 ரூபா வாங்கின எத்தனை ரூபா கொடுப்பான்? 4 ரூபா கொடுத்துருவான். 4 ரூபா வாங்கின எத்தனை ரூபா கொடுப்பான்? 12 ரூபாய் கொடுத்துருவான். 4 தானே 16 கொடுத்துருவான். அந்த மனசு வந்துச்சுல்ல. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நான் மனம் திரும்பி இருக்கேனே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, வா மட்டும்தான் ஓடுது தவிர கிளியே இல்லை. ஆமாவா இல்லையா? அவ்வளவு பேர் சகை எப்படி போட்டு பார்க்க, அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. நல்ல கவனிங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்க வரவங்களுக்கு நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்துல இயேசு அவங்க வீட்டுக்கு போகல, தன் சகை வீட்டுக்கு போறாப்புல. அவங்க தான் பரலோகத்துல போவாங்க. நல்ல கவனிங்க. கூட்டத்துக்கு பின்னாடி ஓடுறவங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன் ஒண்ணு, கூட்டத்துக்கு பின்னாடி போனவங்களுக்கு யாருக்கு வீட்டுல இயேசு போகல. போன யாருக்கு வீட்டுல இல்ல, இயேசுடைய வழியில போனவன், இயேசுக்காக காத்திருந்தவன், அவனுக்கு வீட்டுல தான் இயேசு போனாரு. இன்னைக்கு இயேசுக்கு ஓடுறது காட்டிலும் ஊழியருக்கு ஓடுறது எனக்கு பெருகிட்டோம் தமிழ்நாடு. அதை நீங்களே குறைச்சு பாருங்க ஐயா. ஊழியக்காரங்க திருந்துவாங்க ஐயா. ஒரு ஊழியக்காரன் திருந்தாததுக்கு காரணமே நம்ம தான், அவன் இல்லை, நம்ம தான்.
ஒரு ஊழியத்தை இன்னைக்கு அந்த கிறிஸ்துவ ஊழியத்தை மாற்றினதுக்காகவும் உலக பிரகாரம் ஒரு ஊழியத்தை மாற்றினதுக்கு காரணமே நம்ம தான். இன்னைக்கு அவங்க இல்லை. ஏன்னு தெரியுமா? நம்ம தானே ஓடி அவங்கள விட்டோம். ஆனால் இயேசு அப்படி ஓடினாரா? இல்லையே. ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இப்போ சகையோட வாழ்க்கையில மனம் திரும்ப உண்டாகுது. அவருடைய பகுதி சொத்து ஏழை கொடுக்கிறான். யாரையுமே ஏமாற்றணும், நான் தான் திரும்பி கொடுக்கிறான். இதெல்லாம் முடித்த பிற்பாடு இயேசு என்ன சொல்ற வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டேகளோ முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டேன், முழுவதும் தருகிறேன். உங்களால் முடிந்தவர்கள் நீங்க இருக்கும் இடத்துல முழங்கால் படியிடுங்க. உங்களால் முடிந்தவர்கள், எல்லாரும் கிடையாது, உங்களால் முடிந்தவர்கள் மட்டும் நீங்க இருக்கிற பகுதியில முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் இந்த நாள் இந்த பகுதியில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பகுதியை ரட்சிக்கப்படணும், இந்த பகுதி மனம் திரும்பணும். இன்னைக்கு எல்லாருடைய வீட்டில் அந்த இயேசு கடந்து போகணும். சொப்பனமா இயேசுவை குறித்து அவர்கள் சொப்பனமாவது பார்க்க வேண்டும். ஆண்டவரை எங்களால் போக முடியாட்டாலும் ஆண்டவரை உடைய தூதர்கள் அந்த வீட்டில் அனுப்புங்க அப்பா. எப்படியாவது ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் என்னோட இணைந்து ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க பகுதி ரட்சிக்கப்படட்டும் அப்பா. எங்க பகுதி மனம் திரும்பட்டுமே ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு சகையோட வீட்டில் நீர் கடந்து சென்றதை போல அப்பா, இன்றைக்கு உண்மை அறியாத ஜனங்கள் எங்க பகுதியில் இருக்கிறாங்க அப்பா. நீங்க கடந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறோம் என்று நாங்கள் பாடினோமே ஆண்டவரே. இப்பொழுது முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோமே ஆண்டவரே. உண்மை அறியாத ஜனங்களை அறிந்து கொள்ளட்டுமே ஆண்டவரே. மறந்திருப்பத ஜனங்கள் மறந்திருப்பட்டுமே ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டுமே ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களுடைய வல்லமை ஊற்றுவீராக அப்பா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டுமே ஆண்டவரே. உங்களுடைய மகிமை இறங்கட்டுமே ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இறங்கட்டுமே. உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டுமே அப்பா. தகப்பனே, யாரோரும் நரகத்துக்கு போய் விடக்கூடாது ஆண்டவரே. எந்த பாவியும் கெட்டுப்போகிற சித்தமானது அல்ல அப்பா. தகப்பனே, சகையுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்ததை போல எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவர். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையோட தாழ்மை வரட்டுமே ஆண்டவரே. பல நேரங்களில் பெருமையோடு தான் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. தாழ்மையை தாருங்க ஆண்டவரே. சகையை போல ஒரு தாழ்மை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. உண்மை போல ஒரு தாழ்மை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அன்றைக்கு சகையை காட்டாரி மரத்தில் காத்திருந்ததை போல உமக்காக காத்திருக்கிற ஒரு மனதை எங்களுக்கு தாருங்கப்பா. தாருங்க ஆண்டவரே. உமால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தாழ்த்துகிறோமே ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிற குடும்பமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. திறப்பில் நிற்பது யார்? நான் ஒருவரும் தேடினேன், ஒருவனை காணோமே என்று சொல்லுகிறது. அந்த திறப்பில் நிற்பது யார்? இன்றைக்கு என் தேசத்துக்காக நிற்க போவது யார்? இன்றைக்கு என் தேசத்துக்காக போவது யார்? இன்றைக்கு அப்பா, அன்றைக்கு ஐசாயா சொன்னவர் என்னை அனுப்பும், அசுத்தமான உதடுகள் என்று சொன்னானே, என்னை அனுப்பும் என்று சொன்னானே. யாராவது ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்க போறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க போறோம் ஆண்டவரே. எங்களை அனுப்புவோம் ஆண்டவரே.